நாங்க மல்டிவர்ஸ்ல இருந்து ஸ்பைடர்மேன் சூட்கேஸ்களை வாங்கி இருக்கோம். அத நாங்க சரியா ராத்திரி 3 மணிக்கு திறக்க போறோம். எங்க கிட்ட கிளாசிக் ஸ்பைடர்மேனோட சூட்கேஸ் இருக்கு. அவன் கேமராவுல சிலந்தி வலைய ஒட்ட வச்சிட்டான். ஆனா எங்க கிட்ட ஸ்பைடர்மேன் நோயர் கூட இருக்கு. அவன் தன்னோட பிளாஷ் வெளிச்சத்தால எங்களை குருடாக்க பார்த்தான். ஸ்பைடர்மேன் 2099 ஓட சூட்கேஸ். அவன் கேமராவை வெட்டவே பார்த்தான். பாருங்க, ரொம்ப வேடிக்கையானது ஸ்பைடர் ஹேம் தான். நீ ஏன் இப்படி பண்ற? நாங்க நல்லவங்க தானே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க கிட்ட ஒரு சீக்ரெட் ஸ்பைடர்மேனோட சூட்கேஸும் இருக்கு. அது என்னன்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த சூட்கேஸை திறக்க நமக்கு 10,000 லைக்ஸ் வேணும். இப்போதைக்கு அதை செய்ய முடியாது, ஏன்னா அது ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான சிலந்தி வலையால கட்டப்பட்டிருக்கு. நீங்க மட்டும் தான் உதவ முடியும். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சரி, இப்போதைக்கு நாம எந்த சூட்கேஸை திறக்கலாம்னு முடிவு பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க எந்த ஸ்பைடர்மேனுக்கு ஓட் பண்றீங்கன்னு இப்போவே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நாங்க உங்க கமெண்ட்ஸை படிப்போம். சரி, ஸ்பைடர்மேன் நோயருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, ஒத்துக்கிறேன். அவன் ஏதோ மர்மமா இருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா கண்டிப்பா பெரும்பாலானவங்க கிளாசிக் ஸ்பைடர்மேனுக்கு தான் ஓட் பண்ணிருக்காங்க. அதனால நாம அதைத்தான் திறக்க போறோம். கிளாசிக் ஸ்பைடர்மேன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். அவனோட சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, ஏதோ ஒரு ஸ்ப்ரே கேன் இருக்கு. சூப்பர் வெப்னு எழுதி இருக்கு. ஸ்பைடர்மேனோட சூப்பர் வெப், அதுவும் ஒரு ஸ்ப்ரே கேன்ல இருக்கு. சூப்பர், வாங்க டெஸ்ட் பண்ணி பாப்போம். சரி, எதை ஸ்ப்ரே பண்ணலாம்? இந்த செடி மேல பண்ணு. சரி, ஓகே. அப்படியே ஒட்டிக்கிச்சு. எப்படி மாட்டிக்கிச்சு பாரு. சரி, ஒருவேளை பார், கிரீன் கோப்லின் பறந்து வர்றான். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்னால நகரவே முடியல. விடுப்பா, ஒரு வாரம் இல்லனா 2 வாரம் அப்படியே இரு. அப்போதான் உன் நடத்தைய பத்தி யோசிப்பாய். இல்ல, என்ன இப்போவே காப்பாத்து. நீ ரொம்ப போர் அடிக்கிறப்பா. இப்பவே உன்னை விடுவிக்கிறேன். ஒரு ஜோக் கூட பண்ண விட மாட்டேங்கிறான். சரி, இப்போ பண்றேன். என்ன ஆச்சு அங்க? சீக்கிரம் பண்ணு. ஆமா, இப்போ பண்றேன். ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா? இந்த வலையில பட்டு கத்தரிக்கோலே உடைஞ்சு போச்சு. இது நிஜமாவே சூப்பர் வெப் தான் போல. ஏதாவது யோசிக்கணும். யோசி யோசி யோசி. எவ்ஜன் தன் வாழ்நாள் முழுக்க இப்படியே தான் இருப்பான் போல. இருந்தாலும் ஒரு ஐடியா இருக்கு. நீ எங்க ஓடுற? என்ன அப்படியே விட்டுட்டு போறியா? பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. இது உலகத்திலேயே ரொம்ப காரமான மிளகாய். நான் என்ன யோசிச்சேன்னு இப்போ காட்டுறேன். சரி, நீ என்ன கொளுத்தவும் முடிவு பண்ணிட்டியா? நான் உன்னை விடுவிக்க தான் பாக்குறேன். ஆனா இந்த வலைய நெருப்பால கூட எரிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இந்த வலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் எவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்கேன். இதோ இதுல தப்பிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இத நல்லா படிச்சு பாப்போம். பாருங்க, வலையில மாட்டிக்கிட்ட ஒருத்தர். அவருக்கு எல்லாரும் லைக்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவர் ரிலீஸ் ஆயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைடர்மேன் கெட்டவங்களை பிடிக்கிறதுக்கு தான் வலைய பயன்படுத்துவான். நாம இப்போ எவ்ஜன் நல்லவன்னு நிரூபிக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய லைக்ஸ் போடுங்க. அப்போதான் இந்த வலை தானாவே கரைஞ்சு போகும். ஃப்ரெண்ட்ஸ், வேலை செய்யுது. இன்னும் நிறைய லைக்ஸ் போடுங்க. நான் தப்பிச்சிட்டேன். ஆனா இப்போ நான் அழுக்காயிட்டேன். எல்லாம் உன்னாலதான். விடுப்பா, ஜாலியா தானே இருந்தது. துவைச்சுக்கலாம். சரி, இந்த சூட்கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஓகே, பாருங்க, எவ்வளவு பெரிய டார்ச் லைட். இதுல சிலந்தி இருக்கு. இது பேட்மேனோட சிக்னல் லைட் மாதிரி இருக்கு. ஆபத்து வரும்போது மக்கள் அவனை கூப்பிட இத ஆன் பண்ணுவாங்க. சரி, ஆனா நாம இப்போ எந்த ஆபத்துலயும் இல்ல. ஆனா இத ஆன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றேன். ஆனா முதல்ல லைட் ஆஃப் பண்ணணும். அப்போதான் தெளிவா தெரியும். சரி. ஓ, இப்போ பரவாயில்ல. எவ்வளவு சூப்பரா இருக்கு.
ஒருவேளை இப்போ நிஜ ஸ்பைடர் மேன் நம்ம கிட்ட வந்தா எப்படி இருக்கும்? வந்தா நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ஸ்பைடரோட நிழல் தப்பிச்சு ஓடிடுச்சு. சீக்கிரம் டார்ச் லைட் ஆஃப் பண்ணு. ஆனா அது உதவல. அவ என்ன பண்றான்? அவன் நம்ம பக்கமா ஓடி வர்றான். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப என்ன பண்றது? நான் டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டேனே, நிழல் மறைஞ்சிருக்கணுமே. சரி சரி, இது நிழல் தான். லைட் ஆன் பண்ணணும். கரெக்ட், வாங்க லைட் ஆன் பண்ணுவோம். வந்துடுச்சு, ஸ்பைடர் மறைஞ்சிடுச்சு. அது நம்ம ஸ்டுடியோ முழுக்க ஓட போகுதுன்னு நான் நினைச்சேன். நாம அதை பண்ணிட்டோம். இந்த டார்ச் லைட்ட தூரமா வச்சுட்டு இந்த சூட்கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது ஒரு பூமராங். இன்னும் சரியா சொல்லணும்னா ஸ்பைடர் ராங். பாரு எவ்வளவு ஸ்டிக்கர்ஸ் இருக்குன்னு. ஸ்பைடர் மேனுக்கு தன்னை ரொம்ப பிடிக்கும் போல. சரி, இதை எப்படி வீசுறது? சும்மா தூக்கி போடு, அவ்வளவுதான். சரி. முதல்ல இது நிஜமாவே திரும்பி வருதுன்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, நாம ஸ்டுடியோல பாதிய உடைச்சிட்டோம். அப்புறம் மூணாவது, நாம தப்பிக்கணும். சரி, இந்த சூட்கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். பூமராங்க தூரமா வச்சிடலாம். இருந்தாலும் இத ஒரு பக்கமா வைக்கிறது தான் நல்லது. சரி, பாருங்க, இது என்ன? இது என்ன? ஸ்பைடர் மேன் உடையா? இல்ல, அதை விட சூப்பரானது. இது ஸ்பைடர் மேன் பைஜாமா. ஆனா துரதிருஷ்டவசமா பைஜாமா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நீ தான் கஷ்டப்பட்ட, அதனால நேர்மையா இருக்கட்டும், இத வச்சுக்கோ. தேங்க்ஸ். நான் எப்பவுமே ஸ்பைடர் மேனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரியா பொருந்துது. தேங்க்ஸ் ஆண்ட்ரி. உதவுறதுல எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். சரி, கையை விடு. நான் பிடிக்கலையே. நீ என்ன கையில பசை தடவி இருக்கியா? இல்ல, இப்போ என்னால ஸ்பைடர் மேன் மாதிரி செவுத்துல ஏற முடியும் போல இருக்கு. இரு, செக் பண்ணி பாக்குறேன். இப்போ முயற்சி பண்ணி பாக்குறேன். அடேங்கப்பா, அவன் நிஜ ஸ்பைடர் மேன் மாதிரியே இருக்கான். எவ்ஜன், கவனமா இரு. கவனமா இருக்கிறது தான் என்னோட இன்னொரு பெயரே. நான் தான் சொன்னேனே, கவனமா இருன்னு. எவ்ஜன், நீ நல்லா இருக்கியா? ஆமா, ஆனா இந்த உடைய பயன்படுத்தாம இருக்கிறது தான் நல்லது. நான் இத கழட்டிடுறேன். சரி, ஓகே. சூட்கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு போய் பாப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூட்கேஸ் இன்னும் காலி ஆகல. இன்னும் ஏதோ இருக்கு. சரி, இங்கே ஒரு பேக் இருக்கு. அது கிழிஞ்சு போயிருக்கு. அப்புறம் அதுல ஏதோ பிசு பிசுப்பா இருக்கு. பாரு, இங்கே பிபின்னு எழுத்துக்கள். பீட்டர் பார்க்கர். நியாயமானதுதான். இது அவனோட பேக் தான். உள்ள ஏதாவது இருக்கான்னு பாப்போம். சரி, குயிட்டியா. இங்கே கேள்விக்குறி போட்ட ஏதோ ஒரு டோக்கன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான கேள்விக்குறி தான் சீக்ரெட் ஸ்பைடர் மேனோட சூட்கேஸ்லயும் இருக்கு. வாங்க ஒப்பிட்டு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ சீக்கிரமே அங்க என்ன நடக்குதுன்னு இந்த சூட்கேஸ் யாருடையதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 5000 லைக்ஸ் போடணும். அப்போதான் நம்மால உள்ள பார்க்க முடியும். அதனால தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நிறைய லைக்ஸ் போடுங்க. நாங்க போய் அடுத்த சூட்கேஸை தேர்ந்தெடுக்கிறோம். சரி, இந்த சூட்கேஸ் காலியா இருக்கு. இதை எடுத்துடலாம். நான் ஸ்பைடர் மேன் நோயரோட சூட்கேஸை திறக்கலான்னு சொல்றேன். இந்த ஸ்பைடர் மேன் கடந்த காலத்தை சேர்ந்தவன். அவன் மாஃபியாவுக்கு எதிராக போராடுறான். உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ அதிர்ச்சியாக போறீங்க. சூட்கேஸ் உள்ள ஒரு நிஜமான லாக்கர் இருக்கு. அப்படியா? இங்கே வை. ரொம்ப வெயிட்டா இருக்கு. லாக்கர் இருக்குன்னா உள்ள ஏதோ மதிப்புமிக்க பொருள் இருக்குன்னு அர்த்தம். அதை திறப்போம். பூட்டி இருக்கு. பாஸ்வேர்ட் வேணும். சூட்கேஸ்ல தேடி பார்ப்போம். ஒருவேளை அங்க ஏதாவது இருக்கலாம். இங்கே ஒரு பூத கண்ணாடி இருக்கு. ஆனா இதனால நமக்கு என்ன பயன்?
ஆனா இது சாதாரணமானது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூத கண்ணாடி அல்ட்ரா வயலட் வெளிச்சத்தை தருது. ஆமா, கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்ட்ரா வயலட் வெளிச்சத்தை வச்சு நம்ம கண்ணுக்கு தெரியாததை கூட பார்க்க முடியும். வாங்க இந்த சூட்கேஸ பாப்போம், இதுல ஏதாவது இருக்கான்னு. சரி, இங்க ஒண்ணும் இல்ல, இங்கேயும் ஒண்ணும் இல்ல. நம்பர் 3, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஒருவேளை இது நம்ம கோடோட முதல் நம்பரா இருக்குமோ? ஆனா கோடு 4 நம்பர் ஆச்சே, இன்னும் 3 நம்பர் வேணுமே. இப்ப என்ன பண்றது? இங்க பாரு, ஏதோ புதிர் மாதிரி இருக்கு. சரியான ஸ்பைடர்மேன் உடைய தேர்ந்தெடுக்கணுமாம். ஒவ்வொரு உடைக்கும் பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு. கண்டிப்பா இது லாக்கரோட 2வது நம்பரா தான் இருக்கணும். ஆனா எது சரியான உடை? அது நல்லாவே தெரியுதே. இதோ இதுதான். ஸ்பைடர்மேன் சிவப்பு மற்றும் நீல கலர்ல தான் இருப்பார். ஆனா எனக்கு இதுல ஏதோ ட்ரிக் இருக்குன்னு தோணுது. நம்ம ஊதா மற்றும் மஞ்சள் கலரை தான் தேர்ந்தெடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள யாருக்கு தெரியும் யார் சொல்றது கரெக்ட்னு? ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க எந்த உடை கரெக்ட்னு. நம்பர் 7, நம்பர் 9, நம்பர் 5 இல்ல நம்பர் 2? நீங்க எங்களுக்கு ரொம்பவே உதவலாம். நாங்க தப்பு பண்ண கூடாது. எங்களுக்கு சரியான கோடு வேணும். கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் 5ன்னு சொல்றாங்க, 2ன்னு சொல்றாங்க. ஆனா 9க்கு தான் ரொம்ப அதிகமான ஓட்ஸ் இருக்கு. அப்போ அதுதான் சரியான உடையா இருக்கணும். அப்போ நம்ம கோடோட 2வது நம்பர் 9, முதல் நம்பர் 3, 2வது 9. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை நம்புறோம். நீங்க சரியான உடையை தான் தேர்ந்தெடுத்திருப்பீங்கன்னு நம்புறோம். ஆனா இன்னும் 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். அதனால வாங்க தேடலாம். ஓ, இது என்ன புதுசா இருக்கு? போனா இருக்குமோ? முதல் நம்பர் 3, 2வது 9. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை நம்புறோம். நீங்க சரியான உடையை தான் தேர்ந்தெடுத்திருப்பீங்கன்னு நம்புறோம். Третья цифра кода – это количество кодов. என்னோ இது, ஆனா இன்னும் புதுசா இருக்கு. போனா இருக்குமோ? இப்பதான் சூட்கேஸ்ல இருந்து பெரிய பெரிய ரோமம் உள்ள சிலந்திகள் வெளியே வந்துச்சு. நல்ல வேளை, இதெல்லாம் பொம்மை சிலந்திகள். சீக்கிரம் இதையெல்லாம் ஒன்னா சேர்ப்போம், இல்லனா எங்கேயாவது ஓடிடும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, எனக்கு முதல் சிலந்தி கிடைச்சிருச்சு. பச்சை கலர்ல இருக்கு. இது நிஜமா இருக்குமோ? இல்ல, கண்டிப்பா பொம்மை தான். பாருங்க, எனக்கு ஒரு கருப்பு சிலந்தி கிடைச்சிருக்கு. இன்னொன்னு சாம்பல் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. இதோ இன்னொன்னு சிவப்பு புள்ளியோட பிங்க் கலர்ல இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எத்தனை சிலந்தி இருக்குன்னு எண்ணுவோம். 1, 2, 3, 4. அப்போ கோடோட 3வது நம்பர் 4. இரு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய ஓடுன மாதிரி இருந்துச்சு. நீ எல்லா இடத்துலயும் ஒழுங்கா தேடினியா? ஆமா, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஏன் இப்படி கவனக்குறைவா இருக்க? இதோ இங்க ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு. இங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கியா? வா, மத்தவங்களோட போலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் எண்ணுவோம். ஏற்கனவே 4 இருந்தது, இப்போ இன்னொன்னு சேர்ந்திருக்கு. 4 கூட்டல் 1 5. அப்போ சரியான நம்பர் 5. ஆனா சூட்கேஸ்ல இன்னும் ஒரு தடவை தேடி பார்ப்போம். ஒருவேளை வேற ஏதாவது இருக்கலாம். ஓ, இங்க ஏதோ பட்டன் இருக்கு. நாயர் ஸ்டைல்னு எழுதி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. அது அமுக்கி பார்ப்போம். ஏதோ விசித்திரமா நடந்திருக்கு போல. உலகமே அதோட கலரை இழந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஸ்பைடர்மேன் நாயர் மாதிரி எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சு. ஆனா இந்த போஸ்டர் மட்டும் இன்னும் கலரா இருக்கு. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒருவேளை அதுல ஏதாவது க்ளூ இருக்குமோ? அத கழட்டி பாப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இங்க ஒண்ணும் இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன் இந்த போஸ்டர் மட்டும் கலரா இருக்கு? ஒருவேளை பின்னாடி ஏதாவது இருக்குமோ? பின்னாடியும் ஒண்ணும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பட்டனை மறுபடியும் அமுக்குனா எல்லாம் பழையபடி மாறிடும். இப்போ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நம்பர் தெரியுது, அது நம்பர் 1. இப்போ முழு கோடையும் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். சரி, முதல் நம்பர் சூட்கேஸ்ல இருந்தது, அது நம்பர் 3. 2வது நம்பரை
அந்த புதிரை வச்சு நீங்க தான் சொன்னீங்க. அது நம்பர் 9. சிலந்திகள் 5 இருந்தது. அப்போ 3வது நம்பர் 5. கடைசி நம்பர் போஸ்டர்ல இருந்தது. அது நம்பர் 1. அப்போ 3, 9, 5, 1. ட்ரை பண்ணி பாப்போம். 3, 9, 5, 1. திறந்துடுச்சு. நிஜமான சிலந்திகள்னு நினைச்சேன். ஆனா இதெல்லாம் ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்கு. இந்த அப்படி நல்ல வாசனையா இருக்கு. பபுள்கோ வாசனை வருது. சாப்பிட்டு பாப்போம். ரொம்ப சூப்பராவும் டேஸ்டியாவும் இருக்கு. பாருங்க எப்படி இழுபடுதுன்னு. நிஜமாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நான் சிலந்திய சாப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டுக்காக இதெல்லாம் பண்ணது வர்த்தா. ஆமா, சூட்கேஸ்ல வேற எதுவும் இல்ல. ஆனா லாக்கர்ல ஏதோ இருந்தது. இங்க ஒரு கடிதம் இருக்கு. அப்புறம் ஒரு மெழுகுவர்த்தி. இது எதுக்கு? சரி, கடிதத்தை திறந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த ரகசிய சூட்கேஸ்ல இருந்த மாதிரியே இருக்கு. கண்டிப்பா இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. வாங்க திறந்து பார்ப்போம். கவருக்குள்ள வெறும் வெற்றுத்தாள் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஆனா நம்ம கிட்ட மெழுகுவர்த்தி இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு டிடெக்டிவ் படம் பார்த்தேன். அதுல மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை வச்சு மறைஞ்சிருக்கிற எழுத்துக்களை வர வைக்க முடியும். ஆனா முதல்ல மெழுகுவர்த்திய பத்த வைக்கணும். இதோ இப்படிதான். இப்போ பேப்பரை மெழுகுவர்த்திக்கு மேல காட்டணும். சரி, புரிஞ்சது. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஏதோ எழுத்து தெரியுது. ரகசிய சூட்கேஸ திறக்காதே, அப்புறம் வருத்தப்படுவ. இது ஏதோ மிரட்டல் மாதிரி இருக்கு. இன்னும் எத்தனை லைக்ஸ் வேணும்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 1000 தான் பாக்கி இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் லைக் பண்ணுனா நாங்க கண்டிப்பா அந்த ரகசிய சூட்கேஸ திறந்து அதுக்குள்ள என்ன ஸ்பைடர்மேன் இருக்கான்னு பாப்போம். ஆனா இப்போதைக்கு அது ஏதோ கெட்ட ஸ்பைடர்மேன் மாதிரி தோணுது. உண்மையை சொல்லணும்னா கெட்ட ஸ்பைடர்மேன்லாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அடுத்ததா நம்ம திறக்க போற சூட்கேஸ் ஸ்பைடர்மேன் 2099 ஓட தான் இருக்கட்டும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பைடர்மேன் எதிர்காலத்தை சேர்ந்தவர். அப்போ அதுல ஏதோ எதிர்கால விஷயம் இருக்கும். அதுல என்ன இருக்குன்னு இப்போ பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பயந்துடாதீங்க. இங்க ஒரு பெரிய செலந்தி இருக்கு. ஆனா இது ரோபோ செலந்தி. பார்க்க நிஜமாவே எதிர்காலத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரோபோ செலந்திக்கு உயிர் வந்துடுச்சு. ஒருவேளை இது ஆபத்தானதா இருக்குமோ? ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சு. அது எங்க போச்சு? செலந்தி எங்க? அது எதுவும் பிரச்சனை பண்ணாதுன்னு நம்புறேன். சூட்கேஸ்க்குள்ள மறுபடியும் போயிருச்சான்னு பாரு. செலந்தி இங்க இல்ல. ஆனா வேற ஏதோ இருக்கு. இது என்ன? இத பிளக் பாயிண்ட்ல சொருகணும்னு நினைக்கிறேன். வாங்க சொருகுவோம். இது என்ன? ஃபேனா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது வெறும் ஃபேன் இல்ல, இது ஹாலோகிராம். அவன் கையில தொப்பி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. பாருங்க, மீன், நெஜ மீன் மாதிரியே இருக்கு. ஸ்ட்ராபெரி, அது அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. இப்படி பண்ணா என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஸ்ட்ராபெரி கொட்டுது. எவ்வளவு பிரஷா இருக்கு. உடைஞ்சு போச்சா? இது வேலை செய்யல. நம்ம எல்லா ஸ்ட்ராபெரியும் கொட்டிட்டோம் போல. இது சாப்பிடக்கூடியதா இருக்குமோ? சாப்பிட்டு பாப்போம். நிஜமான பழம் மாதிரியே வாசனை வருது. எவ்வளவு இனிப்பா இருக்கு. எனக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னும் வேணும். எனக்கும் தான். எதிர்கால டெக்னாலஜி எவ்வளவு சூப்பரா இருக்கு. சூட்கேஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். இது என்ன?
எனக்கு புரியல. இது கண்ணாடி மாதிரி இருக்கு, அதுவும் எதிர்கால கண்ணாடி. இப்போ போட்டு பாக்குறேன். சரி, இப்போதைக்கு ஒண்ணும் தெரியல. இத ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட்டன்ஸ். எனக்கு உன்னோட எலும்பு கூடு தெரியுது. இருட்டு. நீ என்ன சாப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ட்ராபெரி. உன் வயித்துக்குள்ள ஒரு முழு ஸ்ட்ராபெரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த கண்ணாடியால பொருள்களுக்கு உள்ள பார்க்க முடியும்னா நாம ஏன் அந்த ரகசிய சூட்கேஸுக்குள்ள பார்க்க கூடாது? அது யாருடையது, உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு உடனே தெரிஞ்சிடும். சரி, அதை எடு. இது எப்படியும் காலியா தான் இருக்கு. இத ஓரமா வைப்பேன். சரி சரி இரு, ஏதோ சரியாகல. இரு, இத செட் பண்ணணும். சரி, இது வேலை செய்யல போல இருக்கு. சரி, ஏதோ எரர் காட்டுது. ஏதோ கவுண்ட் டவுன் ஓடுது. 3 2 1. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது வெடிச்சிருச்சு. இந்த சூட்கேஸ்ல ஏதோ செக்யூரிட்டி இருக்கு போல. அதான் கண்ணாடி தானாவே வெடிச்சிருச்சு. இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்க மேலதான் முழு நம்பிக்கையும் இருக்கு. தயவு செஞ்சு அந்த 500 லைக்ஸ தட்டி விடுங்க. அப்போதான் இந்த சிலந்தி வலை மறையும் ரகசிய சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அது வரைக்கும் நாம இந்த ஸ்பைடர் பிக்கோட சூட்கேஸ மட்டும் தான் திறக்க முடியும். ஸ்பைடர் பிக் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஜாலியான தமாஷான ஸ்பைடர் மேன். அவரோட சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது என்ன? சாதாரண குடை மாதிரி இருக்கு. ஸ்பைடர் பிக் மழையில மாட்டிக்கிட்டப்போ இத வச்சுதான் தப்பிச்சிருக்கான் போல. வாங்க பார்க்கலாம். இது தலைகீழா வேலை செய்யற குடை. பாத்தீங்களா? இதுக்குள்ள இருந்து மழை பெய்யுது. ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ தப்பான குடை. இது மழையில இருந்து காப்பாத்தாம தலைகீழா வேலை செய்யுது. இதனால நான் இன்னும் அதிகமா நனைஞ்சிட்டேன். சரி, இந்த சூட்கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது ஏதோ ரெட் கிராஸ் மாதிரி இருக்கு. இது எதுக்குன்னு தெரியலையே. சரி, பரவாயில்ல, இத கொஞ்ச நேரம் வச்சிரு. நான் வேற என்ன இருக்குன்னு பாக்குறேன். இத வச்சு நான் என்ன பண்றது? கேக்குதா? ஏதோ விசில் சத்தம் கேக்குது. உப்ஸ். பார்த்தியா? அது என்னை நசுக்கி சட்னி ஆக்கி இருக்கும். இது ஒண்ணுமே இல்ல. இங்க என்ன இருக்குன்னு பாரு. நிஜமான பாம். திரி பத்திக்கிச்சு. இத வாங்கிக்கோ. எனக்கு இது வேண்டாம், நீயே வச்சுக்கோ. எனக்கும் வேண்டாம். இல்ல நீதான். இல்ல நீதான். இல்ல நீதான். எனக்கு பயமா இருக்கு. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ஏதோ பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கு. நல்ல வேளை இது நம்மள போட்டு தள்ளல. பாரு, கருப்பு வட்டம் போட்ட ஏதோ ஒரு பேப்பர். குப்பை நினைக்கிறேன். இரு, எனக்கு இது என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வெறும் கருப்பு வட்டம் போட்ட பேப்பர் இல்ல. இது ஒரு போர்ட்டல்னு எனக்கு தோணுது. நாம இப்போவே இத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டேபிள் மேலேயே வைப்போம். சரி, ஃப்ரெண்ட்ஸ், வேலை செஞ்சிருச்சு. இது நிஜமான போர்ட்டல் தான். சரி, இந்த சூட்கேஸ் காலியா இருக்கு. இத ஓரமா வச்சிரலாம். ரகசிய சூட்கேஸ்க்கு இன்னும் எத்தனை லைக்ஸ் பாக்கி இருக்குன்னு பாப்போம். அதை எடு. சரி, இன்னும் 10 லைக்ஸ் தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்ம கிட்ட போர்ட்டல் இருக்கே, இதை எதாலையும் தடுக்க முடியாது. பூட்டோ சுவரோ ஏன் இரும்போ கூட தடுக்க முடியாது. அப்போ இந்த சாதாரண சூட்கேஸ் ஏமாத்துறோம். நாம இந்த போர்ட்டல் மூலமாவே உள்ள இருக்கிறதை எடுத்துடலாம். வை. ஏதோ கைக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிறது என் கைய கடிச்சிடாம இருந்தா சரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 8 கண்ணு இருக்கிற கண்ணாடி. யாருக்கு 8 கண்ணு இருக்கும்? இது என்ன? ஏதோ ப்ரொஃபசர் ஸ்பைடரோட கண்ணாடியா? அப்படி இருக்க முடியுமா? ஓ, இன்னும் எத்தனை லைக்ஸ் பாக்கி இருக்குன்னு பாப்போம். சரி, இன்னும் ஒரே ஒரு லைக் தான். நாம ஏன் இப்படி கஷ்டப்படணும்? ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு லைக் போடுங்க. நாம ஒழுங்கான வழியில இந்த சூட்கேஸை திறந்துடலாம்.
இந்த கஷ்டம் எல்லாம் இல்லாம சீக்கிரம் ஒரு லைக் தட்டி விடுங்க ப்ளீஸ், நமக்காக பண்ணுங்க. இவன் பீட்டர் பார்க்கர் இல்லை, இவன் பேட்டன் பார்னல். இருக்கிற ஸ்பைடர்மேன்களிலேயே இவன் தான் ரொம்ப மோசமான அருவருப்பான ஸ்பைடர்மேன். அப்புறம் இவன் ரொம்ப நாம இதை திறக்காமலே இருந்துடலாம். அப்படி எப்படி திறக்காம இருக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு லைக்ஸ் போட்டிருக்காங்க, நாம இதை கண்டிப்பா திறந்துதான் ஆகணும். வாங்க திறக்கலாம். இது என்னது? ஃப்ரெண்ட்ஸ், இங்க முட்டைகளை அடைக்காக்குற ஏதோ ஒரு இன்குபேட்டர் இருக்கு. பாருங்க, இது நம்பவே முடியல. இங்க எவ்வளவு முட்டைகள் இருக்கு. சரி, இதை இங்க ஓரமா வச்சிடுறேன். என்ன கொடுமை இது! சிலந்திகள். ஃப்ரெண்ட்ஸ், நாம இங்கிருந்து ஓடிடணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதுல நாங்க எங்க உயிரையே பணயம் வச்சிருக்கோம். Bye!